ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். முறுக்கு செய்கிறதுக்கு நிறைய பேருக்கு ஆசை இருந்தாலும் அது பர்ஃபெக்டாக வருமா இல்லையான்னு யோசிச்சு அதை செய்யாமே விட்டுருவோம். அப்படி இல்லைன்னா ஒரு ஒன் டைம் ட்ரை பண்ணியிருப்போம். சம்டைம்ஸ் அது பர்ஃபெக்டாக வராமல் கூட இருந்திருக்கலாம். ஸோ அதனாலே முறுக்கு செய்யாமல் விட்டவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. ஆக்சுவலாக முறுக்கு செய்கிறது வெரி ஈஸியான ஒரு ரெசிபி தான். அதுவும் நம்ம கஷ்டப்படாமல் கடையில் வாங்கக்கூடிய இடியாப்பமா பேக்கெட்டை வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். எல்லாரும் சாப்பிடக்கூடிய மாதிரி பர்ஃபெக்டான ஒரு முறுக்கு ரெசிபி தான் உங்களோட இன்றைய ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம முறுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்திங்கன்னா, நான் பொட்டுக்கடலை மாவு எடுத்திருக்கேன். நம்ம நார்மலாக கடையில் வாங்கிட்டு வரக்கூடிய பொட்டுக்கடலை தான், வறுக்கெல்லாம் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் நார்மலான பொட்டுக்கடலை தான். அதை நான் பிளெண்டர் பண்ணிவிட்டு அதை ஒரு 2 முறை சளிச்சு எடுத்திருக்கேன். அதில் மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 1/2 கப் மாதிரி எடுத்திருக்கேன். அதுக்கு நம்ம கடையில் வாங்கிட்டு வரக்கூடிய இடியாப்ப மாவு ஒரு 1.5 கப் மாதிரி அதோடய சேர்த்துருக்கேன். இது நார்மலாக நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வரக்கூடிய இடியாப்பமா பேக்கெட் தான். நெக்ஸ்ட் அதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி மஞ்சள் சேர்த்துக்கொள்ளுங்க. அதோடைய ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கொள்ளுங்க. சீரகம் சேர்க்கும்போது அது கொஞ்சம் லைட்டாக கையால் இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டுற மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு சேர்த்துக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கொள்ளுங்க. ஓமமும் பார்த்தீங்கன்னா கையால் கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு சேர்த்துக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் ஒரு 2 ஃபுல் டேபிள் ஸ்பூன் மாதிரி எள்ளு சேர்த்துருக்கேன். அதோடைய ஒரு 1 டீஸ்பூன் மாதிரி சில்லி பவுடரையும் சேர்த்துக்கொள்ளுங்க. மறக்காமல் உப்பையும் சேர்த்துக்கொள்ளுங்க. உப்பு ஃபுல் 1 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். இந்த மாவுக்கு சூடான மெல்டட் பட்டர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி கையால் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். மாவும் பட்டரும் விளங்காத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாவு நம்ம கையால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா அது கொஞ்சம் நேரம் சரி கொஞ்சம் அந்த ஷேப்பில் நிற்கணும். நான் எடுத்த மாவு ஷேப்பில் நிற்காமல் டக்குன்னு உடஞ்சி போகக்கூடிய மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அதனால் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி பட்டரையும் சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்துட்டு நான் வீடியோவில் காட்டுற மெத்தடில் மாதிரி நல்லா கையை விட்டு மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. பட்டரும் மாவும் நல்லா மிக்ஸ் ஆனது பின்னாடி நம்ம வாட்டர் சேர்த்து இந்த மாவு ஒரு டோ ஃபோமில் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கொள்வோம். இதுக்கு நான் சேர்க்கக்கூடிய வாட்டர் ஜஸ்ட்டு நம்ம நார்மல் வாட்டர் தான் சேர்க்குறேன். இந்த மாவை கம்ப்ளீட்டாக பிசைஞ்சு முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து தான் நான் பிசைஞ்சிருக்கேன். இந்த மாவோட கன்சிஸ்டன்சியை பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாவை இந்த மாதிரி செப்பரேட் பண்ணும்போது இது சும்மா உடைஞ்சி வர மாதிரி இருக்கணும். அதே டைமில் நீங்கள் கையால் ஷேப் பண்ணும்போது ஷேப்பாக நிற்கக்கூடிய மாதிரியும் இருக்கணும். மாவு ரெடி ஆகியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம புழிஞ்சு எடுத்துக்கொள்வோம். இந்த முறுக்கை புளியறதுக்கு நான் இந்த ஷேப்பை தான் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட ஸ்டார் ஷேப் இருந்துச்சுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இந்த மாதிரி இடியாப்போரலோ அப்படி இல்லாட்டி முறுக்கு மேக்கரோ வச்சு நீங்கள் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இதுக்கு நான் தேவையான அளவுக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த முறுக்கு மாவு ஃபில் பண்ணிக்கொள்கிறேன். சேம் டைம் ஆயிலையும் ஹீட் பண்ணுறது வச்சுக்கொள்ளுங்க. ஆயில் நல்லா சூடானது பின்னாடி நம்ம ஃபில் பண்ணி வச்சுருந்த முறுக்கு மாவை ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம ஆயிலுக்கே பிழிஞ்சு எடுத்துக்கொள்வோம். பட்டர் முறுக்கை பொறுத்த வரைக்கும் ஈஸியான விஷயம் என்னென்னா நம்ம ஷேப்பாக பண்ணிகிட்டு இருக்க தேவையில்ல, ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த ஆயிலுக்கு பிழிஞ்சு விட்டோம்னா வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். ஃபஸ்ட் டைம் ஆயிலுக்கு நீங்கள் முறுக்கு சேர்க்கும் போது கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதே டைமில் நம்ம முறுக்கு பிழியும் போது முறுக்கும் ஆயிலும் ஒரே லெவலுக்கு இருந்துச்சுன்னா நம்ம முறுக்கை திருப்பி போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி முறுக்கு 2 சைடுமே ஆயிலால் கவர் பண்ணியிருக்கிறதுனால முறுக்கு 2 சைடுமே ஈவனான மாதிரி ஃப்ரை பண்ணி வந்துடும். ஸோ அதனால் நம்ம அடிக்கு ஒரு முறை இந்த ஸ்பூனை விட்டு மிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது சின்ன பேனாக எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு ஆயிலும் சேவ் பண்ண மாதிரி இருக்கும். அதே டைமில் முறுக்கும் ஈவனாக நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். முறுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஆயிலுக்கு நீங்கள் பிழிஞ்சதுக்கு பின்னாடி இந்த ஆயில் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு இல்லையா? ஸோ இந்த ஆயில் அப்படியே சைலண்ட் ஆகிற காட்டி அந்த முறுக்கை அப்படியே ஃப்ரை பண்ண விட்டுருங்க. ஸோ இந்த டைமில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆயில் அப்படியே அதில் இருக்கிற பபிள்ஸ் எல்லாமே அப்படியே சைலண்ட் ஆகிட்டுருக்கு இல்லையா? ஸோ இந்த டைமில் பார்த்து இந்த முறுக்கை நம்ம பேன்லேருந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ஆயில் இந்த மாதிரி சைலண்ட் ஆகும்போது இந்த முறுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு தான் மீனிங் ஸோ அதனால் நீங்கள் பேன்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி இல்லாமல் இன்னும் கலருக்காக வேண்டி நீங்கள் இன்னும் டைம் ஜாஸ்தியாக ஃப்ரை பண்ணிங்கன்னா முறுக்கு உங்களுக்கு ஹார்ட் ஆகிரும்.
ஸோ ஃப்ளேமை வந்து பிகினிங்லேருந்து எண்ட் வர காட்டியும் ஒரே லெவலில் மெயின்டைன் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த மாதிரி முறுக்கு எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு பின்னாடி இங்கே வந்து ஒரு 5 பீசஸ் மாதிரி garlic எடுத்து அது ஸ்கின்னோடையே கொஞ்சம் தட்டி எடுத்துருக்கேன். ஸோ அதையுமே வந்து இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இந்த garlic வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கு பின்னாடி அதையுமே வந்து நம்ம ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணிக்கொள்வோம். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு நான் கறி லீஃப் சேர்த்து அதையுமே ஃப்ரை பண்ணிக்கொள்கிறேன். இந்த கறி லீவ்ஸும் நல்லா கிறிஸ்பியான அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கு பின்னாடி அதையுமே வந்து நம்ம ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணிக்கொள்வோம். ஸோ நம்ம ஃப்ரை பண்ண முறுக்கு வந்து ரெடி ஆகியாச்சு. அதை ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்கிறேன். அதோடய நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கறி லீவ்ஸ் அண்ட் garlic அதையுமே வந்து இதோடய சேர்த்துக்கொள்வோம். ஸோ இதெல்லாமே சேர்த்துட்டு ஜென்டிலாக இதுக்கு ஒரு மிக்ஸ் ஒன்றையும் கொடுத்துருங்க. நம்ம ஆல்ரெடி இந்த மாவுக்கு சில்லி பவுடரெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால இதுக்கு இன்னுமே எக்ஸ்ட்ராவாக வந்து நீங்கள் ஃப்ளேவர் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த முறுக்கோட டேஸ்ட்டே வந்து உப்பில் தான் இருக்குது. நம்ம உப்பு மட்டும் கணக்காக சேர்த்துட்டோன்னா இந்த முறுக்கு வந்து எந்த ஃப்ளேவர் சேர்க்காட்டியுமே கூட டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம மற்ற ஃப்ளேவர் எல்லாமே சேர்த்துட்டு உப்பை மட்டும் கொஞ்சம் குறைச்சோ இல்லாட்டி கூட்டியோ சேர்த்துனாலும் கூட அந்த முறுக்கோட டேஸ்ட் வந்து அப்படியே ஃப்ளட் ஆகிரும். ஸோ அதனால் சேர்க்கக்கூடிய உப்பை வந்து கொஞ்சம் கணக்காக சேர்த்துக்கொள்ளணும். கடையில் வாங்கக்கூடிய இடியாப்பமானும் போது நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன்னா அது அரிசி மாவா இடியாப்ப மாவான்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஸ் இருக்கும். ஸோ நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கும்போது அந்த பேக்கெட்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இடியாப்பமான்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாவை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நம்ம இன்றைக்கி செஞ்ச முறுக்கை பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. அதே டைமில் நம்ம கையால் ப்ரெஸ் பண்ணும்போது ஈஸியாக உடையக்கூடிய மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இந்த முறுக்கு வந்து யாருக்குமே ஈஸியாக சாப்பிடலாம். கடிக்கிறதுக்கெல்லாம் எதுவுமே கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு கிறிஸ்பியான ஒரு ரெசிபி தான். 10 மினிட்ஸில் ஈஸியாக ரெடி பண்ணக்கூடிய மாதிரி இந்த முறுக்கு ரெசிபி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதை மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியோடு நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். See you soon with another vlog. Thank you.